தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்னவெல்லாம் நடக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகுது, தப்பிப்போமா மாட்டோமா, இந்த மாசமாவது எனக்கே ஏதோ வந்து மாட்டுது அப்படின்ற மாதிரி போன மாசத்துலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த தடவை டைலாக்லாம் உள்ளுக்குள்ளேருந்து வரப்போகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா மிஸ்டர் செவ்வாய் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் நடம் முடிச்சு உங்கள் வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு. இதை வந்து நான் நல்ல விதமாக எடுத்துக்கிறதா இல்லை கெட்ட விதமாக எடுத்துக்கிறதா, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து சூப்பர் தான். நான் இயல்பாகவே கன்னிராசிக்காரங்களை வந்து வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களா வேலை பார்க்கணும், ஆனால் வேலை பார்த்தா சூப்பராக பார்ப்பாங்க. நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தடவை செவ்வாய் உட்காந்துட்டு என்ன பண்ண போறாருன்னா, நான் எப்படி வேலை செய்கிறேன் பாரு, நான் தீயா வேலை செஞ்சு உங்ககிட்ட காட்டுறேன் பாருன்ற மாதிரி இந்த தடவை. ஏன்னா செவ்வாய்னாலே ஸ்பீடுங்க, பயங்கரமாக ஒரு ஸ்பீடை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆள் தான் செவ்வாய். அதுவும் ஸ்தான பலம் இழக்காத ஒரு செவ்வாயா இருக்காரு அப்படின்ற போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பரான டைம் பீரியடுங்க. பயங்கரமான ஸ்பீட்னஸ் இந்த தடவை உங்களுக்குள்ள நிகழப் போகிறது. நிறைய அடுத்துன்னு இயங்க போகிறீங்க. உங்களுக்கான பெயர், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான அங்கீகாரத்திற்காக நீங்கள் ஓட போகிறீர்கள். அதுதான் உண்மை. ஏன்னா செவ்வாயெல்லாம் அந்த வேலையை பண்ணுவார். அவர் வந்து ராசிக்குள்ள அமரும் போது ஒரு மாதிரியான ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு மாதிரியான செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை அவர் கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஓகே, 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது நம்ம வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ புதன் வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற போது அதுவே ஒரு சூப்பரான வீடும். அது 10ஆம் வீட்டில் போய் 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு. வா, சூப்பர்ல. தொழில் மூலமான ஒரு வருமானத்தை ஈட்டி கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை அது உருவாக்கி கொடுக்கும். அடுத்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது வர மாதிரி பார்ப்போமா, ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போமா, வர்ற காசு பத்த மாட்டேங்குது வேற ஏதாவது பண்ணுவோமான்ற மாதிரி 2ஆம் இடத்திற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நேரமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும். அது இல்லாட்டி 2ஆம் வீட்டிற்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒன்னா உங்க புள்ள வேலைக்கு போறது, இல்லை உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போறது, எக்ஸ்ட்ரா வந்து இன்கம் வருதுன்ற மாதிரி குடும்பஸ்தானம் இயங்க போகிறது குருவோடைய பார்வையால். ஸோ அதுவே சூப்பராக இருக்குது. ஸோ பெருசாக கவலைப்பட்டுக்கணும். 11ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறனால ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது, யாராலும் அசைச்சிக்க முடியாதுன்ற அளவுக்கு கன்னிராசிக்காரங்க பயங்கர ஸ்பீடாக இயங்க போகிறீர்கள். நான் சொன்னேன்ல, எப்பயுமே ஒன்று சொல்லட்டுமாங்க, அந்த போட்டி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும்ல. இந்த போட்டியை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட்டே செவ்வாய் தான். ஸோ இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போ வந்து இது வரும்போது செவ்வாய் வந்து கன்னிக்குள் வரும்போதும் பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு மாதிரியான அந்த ஒரு போட்டி மனப்பான்மை வந்து விடும். நீயா நானா நீயா, பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து விடும். ஸோ இந்த உத்வேகத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த தடவை செவ்வாய் உங்களை செய்ய போறாரு. அப்போ நிறைய என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை நீங்களே செதுக்கி கொள்ள போறீங்க, உங்களை நீங்களே இயக்கி கொள்ள போகிறீர்கள். அந்த இயக்கத்தின் மூலமாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் அப்படியே மேலோங்கக்கூடிய காரணியாக அமைய காத்திருக்கிறது. ஒரு விஷயம் மட்டும் நான் உத்தரவாதமா சொல்லலாம், 7ஆம் இடத்துல இருந்து உங்களை தான் பார்ப்பேன் அடம் முடிச்சு இத்தனை நாளா பார்த்துட்டு ஒரு 7.5 கூட்டிட்டு இருந்த மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு. அதனால புதுசா எதுவும் பிரச்சனை வராது, வந்த பிரச்சனையை சமாளிக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி இந்த மாசம் ஓட போகுது. அதனால அதுல ஒரு அஷூரன்ஸ் பண்ணலாம், புதுசா உங்களுக்கு நோக்கி எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. சனி வக்ரமா இருந்தனால உங்களுக்காக எந்த பெரிய ஒரு நிகழ்வையும் தரமாட்டார், ஒரு அனுபவத்தையும் தரத்துக்கானே இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த தடவை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய தடவை உங்களுடைய கருத்து அடுத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்க போது. நான் சொல்றது தான் கரெக்டு, நான் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரியான இது வரைக்கும் அதாவது நினப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை சொல்லிட்டு செயலாலும் சொல்லாலும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அது எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருதுன்னு தெரியாது. இந்த தடவை அப்படி ஒரு தைரியத்தை செவ்வாய் உங்களிடம் அமர்ந்து கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார். 10ஆம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வேற வந்து உட்காந்துப்பாரு. ஸோ சுக்கிரன் 11ஆம் இடத்துல உட்காரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை நிறைய பேருக்கு வந்து டிராவல் அதிகரிக்க போகுது, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் போட்டி வரும்போது நம்ம இழுத்து போட்டு சில விஷயங்களை நம்மளே பண்ணுவோம். அது நீங்களா பண்ணக்கூடிய ஒரு வேலையை உங்களுக்கு கொண்டு, இப்போ நான் ரிஷபத்துக்கு சொன்னேன் உங்களுக்கு கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க நீங்களே இழுத்து போட்டு பண்ணக்கூடிய வேலையை இந்த செவ்வாய் சூப்பராக பண்ணுவார். இந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு பார்த்தீங்களா, புதன் என்பது புத்தியால் வேலை செய்வது, செவ்வாய் என்பது ஸ்பீடாக வேலை செய்வது. ஸோ புத்தி இந்த தடவை ஸ்பீடாக இயங்க போகுது. அதுதான் ரொம்ப சிம்பாலிக்காக டெக்னிக்கலாக பேசணும்னா, புத்தி இந்த தடவை ஸ்பீடாக இயங்க போகுது. அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி. இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி வக்ரமாயிட்டாரா. ஸோ 7ஆம் இடம்ன்றது எதிர்பாலினத்தவர், 7ஆம் இடம்ன்றது சமூகம், 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ், 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்,
உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இதுதான் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்ல 7ஆம் இடத்துக்கு என்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கு அடுத்தவரிடம் என்னை ப்ரூவ் பண்ணுவதற்கான வேலைகளும் நான் பார்த்தே தீர வேண்டும் என்று செவ்வாய் அடம்பிடித்து உங்களை இயக்க போகிறார். சூப்பரான டைம் பீரியட். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு டைம் வேணும் ஒரு மனுஷனுக்கு. இப்படி வந்தா தானே நம்ம கனவுகளை நோக்கி ஓக்க முடியும். அதனால கனவுகளை எல்லாம் காரிய வெற்றி தரக்கூடிய மாதமாக சத்தியமா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்க போது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமான கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மாத பலன் சொல்வதில்லை. என்னதான் குரு போய் 10ல உட்காந்துருக்காருன்னா பெருசாலாம் கவலைப்பட வேணாம். 2ஆம் வீட்டுக்கு நல்ல பார்வை தான் கொடுத்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த குரு இந்த சுக்கிரன் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு இணையான ஒரு கிரக யுத்தம் ஓடும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே செட்டில் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வருவதற்கான நேரம் இனிதே ஆரம்பம். ஓகே, நீங்கள் படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களா இருந்தால் இந்த தடவை நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அந்த தடவை நானும் எடுத்துட்டு வைப்பார் அப்படின்ற மாதிரி நல்லா உட்காந்து விடாப்பிடியாக படித்து உங்களுடைய முயற்சிகள் மூலமாக உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் காட்டுவதற்கான நேரம். அதனால் நீங்கள் டியூஷன்லாம் வைக்க வேணாம். கன்னிராசி பிள்ளைங்க அதுவாகவே படித்து இந்த தடவை ஜெயிச்சிட்டோம். அதனால் அம்மாக்களுக்கு 5000 ரூபாய் மிச்சம் ஃப்ரீ. ஓகே, அதே மாதிரி நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சூப்பராக படித்து அவங்க வந்து எக்ஸாம்லலாம் கிளியர் பண்ணி அல்டிமேட்டாக உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு அருமை. ஏன்னா வித்யாஸ்தானம் இயங்க போகுது. வித்தியஸ்தானம் சிறக்கிறன்ற போது வேறு ஏதாவது தேவையா? அதுவே போதும். நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தேடுவீர்கள். நான் ஒரு இடம் வாங்கலாமா, நான் ஒரு வீடு வாங்கலாம். ஏன்னா செவ்வாய் தான் இடக்காரகன் பூமிக்காரகன். அவனுக்குள்ளே வரும்போது நான் ஒரு வீடு வாங்கலாமா, ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி அமையும். இன்னொன்று என்ன தெரியுமா, செவ்வாய் தான் களத்திரக்காரகன். அதனால் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்பு எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் ஒரு 40 வயதுலேருந்து ஒரு 60 வயதுக்குள்ள இருக்க கன்னிராசிக்காரங்களா இருந்தால் நான் மேல் சொன்ன எல்லா விஷயத்திலும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கோங்க. 1% வராமல் உங்களுக்காகத்தான். ஏன்னா அந்த தசாபதியோட அமைப்பு அப்படி இல்லையா, அதை வச்சு சொல்லும் போது எனக்கா 40 வயசு இல்லையே அப்படின்ற மாதிரி 20 வயசோட காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய செயல்கள் இயங்க போகுது. நெருப்புடா கபாலிடா மாதிரி இருக்க போறீங்க. உத்வேகம் அதிகரிக்க போகிறது, உற்சாகம் பிறக்க போகிறது. உள்ளுக்குள்ள இது வரைக்கும் இருந்த ஒரு சோம்பல்லாம் போயிட்டு இனிமேல் சுறுசுறுப்பாக போறீங்க. என்ன நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் நீங்கள் போறீங்க. நீங்க போல செவ்வாய் உங்களை போக வைக்க போறார். ஓகே, இந்த பக்கம் ராசிநாதன் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. அப்படியே ரொம்ப 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 நல்ல அமைப்பு. ஆனால் என்ன, இந்த 12ஆம் வீட்டு அதிபதி போய் 12ல் இந்த உச்சம் அடைகிறது, ஆட்சி வாங்குறது தான் ஒரு எனக்குன்னு வருவீங்களாடான்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நைட்டு தூக்கம் வராது. தூங்கும்போது கூட அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எதை பற்றி யோசிக்கலான்ற மாதிரி மைண்டை வந்து ஒரு மாதிரி போட்டு டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கும். ஏன்னா தூக்கம் அப்படின்ற இடம் தான் 12ஆம் இடம். அந்த இடத்துல ஏற்கனவே கேது வந்து உட்காந்து ஒரு 2 மாசமாக தூங்க விட மாட்டாரு. 10ஆவதுக்கு அந்த வீட்டு நாதன் வேற ஆட்சியாக இருக்கார். அப்படின்ன போது திடீர்னு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிக்கிறது, 2 மணிக்கு எந்திரிச்சிக்கிறது, பிரம்மமுகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணுறது. ஆமாம், கேது வந்து பூஜையெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார். ஸோ அதனால் திடீர்னு வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிப்போமா, விளக்கெல்லாம் ஏற்றுவோமா, நிறைய யூடியூப்பில் சொல்கிறாங்களே, செய்வோமா அப்படின்ற மாதிரி ஞானம் பிறக்கிறது. எதையாவது ஒன்று பண்ணணும், நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இதை தாண்டி வந்து இப்போது சாணிக்கிற மாதிரி வழி முக்கியம் அல்ல, வெற்றி தான் முக்கியன்ற மாதிரி ஓடக்கூடிய அமைப்பில் கன்னிராசினியர்கள் வந்து இருக்க போகிறீங்க. அதுவே நல்ல விஷயம் தான். நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. எஸ்பெஷலி இந்த ஸ்கூலில், காலேஜஸில், ஹச்ஆரில் இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு, அதில் ஒரு ப்ரமோஷன், அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அழகாக காத்திருக்கிறது. நீங்கள் 65 வயசை சேர்ந்த கன்னிராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கால் சம்மந்தப்படத்தில் கவனம் தேவை, முதுகு தண்டுவடத்தில் கவனம் தேவை. சில பேருக்கு சுக்கரனுடைய டிரான்சிட்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷனோ இல்லை மாதாந்திர கோளாரோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 60 வயசானாலும் கொஞ்சம் யூட்ரஸில் பிரச்சனை வர்றது, ஒரு மாதிரி வலியை கொடுக்கறது, இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கறது, இறப்பை கோளாறு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு தசாபுத்தியில் செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காருன்றதை பொறுத்து இது நிகழும். சில பேருக்கு தலைவலிக்கிறது, அடிக்கடி கண்ணு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வர்றதெல்லாம் மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் தலைவலி கண்ணு வலி இந்த தடவை ஏதாவது ஒன்று யோசிப்பீங்க. மற்றபடி சூப்பராக இருக்க போகுது. ஓகே, இந்த தடவை கன்னிராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய வானவில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? கன்னிராசிக்காரங்க நிறைய வானவில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா நேரில் பார்ப்பீங்க, இல்லை ஃபோனை திறந்தோன்னா உங்களுக்காக ஒரு வானவில் தெரிய போகுது, இல்லை வானவில் கலரில் யாராவது ட்ரெஸ் போட்டு வருவாங்க, நல்லா மல்டி கலர். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கனவுகள் எல்லாம் அப்படியே விரிந்து காரிய வெற்றி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கைகள் மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஸோ கன்னிராசிக்காரங்க நிறைய வானவில் பார்க்க போகிறீங்க. அதன் மூலமாக வாழ்க்கை வசப்பட போகிறது உங்களுக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன வழிபாடு செய்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கன்னிராசிக்காரங்க இந்த தடவை விளக்கேற்றும் போது டைமண்ட் கல்கண்டை அந்த விளக்குக்குள் போட்டு ஏற்றுங்கள். அது எப்படி கரையுதோ சுக்கரன் அழகாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வழிபாடு பண்ணிட்டு வர வர வர
கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் பறந்தோடக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம்.